Hello guys, welcome to Kavish Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்டி கொஷின் வந்து ஒரு ரீசனிங் கொஷினு. இதில் வந்து ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த பிலோ சீரிஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏபிசிடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் நீங்கள் இது வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸில் கொஷின் பேப்பர்ஸில் பின்னாடி அந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது ஞாபகமாக தெரியும்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏனா 1 ஏபிசிடி எழுதிட்டு 1 2 3 4 5 6 7 8 up to 26 வரைக்கும் அந்தந்த லெட்டர்ஸ்க்கு கீழே வந்து அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். நான் 2L கொடுத்துருக்காங்க, 2E கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து 4K கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து 4F கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து 8J 8G. இப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கட்டோம். இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டைம் 2 இருக்குது. இந்த 2 கூட இன்ட்டு 2 பண்ணோன்னா 4 வந்துடும். ஓகேவா, இன்ட்டு 2 பண்ணணும். அதே மாதிரி 2 டைம் 4 வந்துருக்கு. அதே மாதிரி இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 8 வந்துடும். அப்போ உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும், அதாவது நெக்ஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும்னா மறுபடியும் இன்ட்டு 2 பண்ணோன்னா நமக்கு 16. 2 டைம் நம்மளுக்கு 16 வரணும். அடுத்து 2 டேர்ம் கேட்டாங்கன்னா இது நமக்கு ஒரு டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இதுதான் தேவை. அப்போ வந்து உங்களுக்கு இந்த டேர்ம் 16 தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த LEKFTJ அது வந்து அதோட லிங்க் வந்து நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்ம LEKFJG இதுக்கு அடுத்த டேர்ம் தான் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏபிசிடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அந்த லெட்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த எல்லோட கரஸ்பாண்டிங் லெட்டர் என்னவோ அதை நீங்கள் எல்லுக்கு மேலே எழுதிடணும். அதாவது எல்லோட கரஸ்பாண்டிங் நம்பர் 12, அதே மாதிரி ஈயோடது 5, கேயோடது 11, எஃப்ஓடது வந்து 6, ஜேயோடது வந்து 10, ஜியோடது வந்து 7. இப்போ இதுதான் அவங்களோட கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் டு தட் ஆல்ஃபபெட். இப்போ நீங்கள் இதுக்குள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். அதாவது 12லேருந்து 5 வரும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இதிலிருந்து இந்த டேர்ம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், -7 பண்ணணும். அதே மாதிரி 5 to 6 போகணும் அப்படின்னா அதாவது 12 - 7 பண்ணால் தான் உங்களுக்கு 5 வரும். அதே மாதிரி 5 என்ன ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த இது வரும், அதாவது லைக் கைண்ட் ஆஃப் ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா எந்த நம்பர் பண்ணணும் அது எது பண்ணால் வருமோ அந்த நம்பர் நீங்கள் மேலே நோட் பண்ணணும். அதாவது 5 + 6 அப்படி தான் 11 வரும். அதே மாதிரி 11 - 5 பண்ணால் 6 வந்துடும். அதே மாதிரி 6 + 4 பண்ணால் 10 வந்துடும். அப்போது இது வந்து -3 பண்ணால் இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு மைனஸ் வருது, அடுத்து ப்ளஸ் வருது, அடுத்து மைனஸ் வருது, அடுத்து ப்ளஸ் வருது, அடுத்து மைனஸ் வருது. அப்போ இதுக்கு அடுத்த டேர்முக்கு என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துடும். அதே மாதிரி நம்பர்ஸில் பாருங்கள் 7 6 5 4 3. அப்போது ஆப்வியஸாக இங்கே 2 தான் வரும் உங்களுக்கு. அப்போது இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஈஸியாக. அப்போ 7 + 2 உங்களுக்கு 9. இப்போது இந்த 9க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க லெட்டர் என்னன்னு இங்கே பார்க்கணும். நீங்கள் ஐ இருக்குது. அப்போது உங்களுக்கு இங்கே வந்து ஐ தான் வரும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா, அப்போது 16I இதுதான் உங்களோட ஆன்சர். ஆப்ஷனில் பாருங்கள், ஏ ஆப்ஷன் 16I. ஓகேவா, இப்போ வந்து ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டாவே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த டேபிள் தான். இந்த டேபிளை வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் கன்ஃபார்மாக போட்டுடணும். அப்படி இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தடு. நீங்கள் கரஸ்பாண்டிங் அந்த லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங் நியூமரல்ஸை நம்பர்ஸை வந்து அதுக்கு மேலே எழுதுங்க. அந்த 2 நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்க நம்பர்ஸோட ரிலேஷன்ஷிப் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது 12 - 7 தான் 5, 5 + 6 தான் 11. இந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு வந்து இந்த இதுக்கும் அதாவது எல்லாத்துக்கும் வர மாதிரி சிமிலரான ரிலேஷன் அந்த கடைசி இதுக்கு வரும். அதை நீங்கள் வந்து வர நம்பருக்கான கரஸ்பாண்டிங்கான ஆல்ஃபபெட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அவங்களோட ஆன்சர். தேங்க்யூ.